கரை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் வந்துட்டு ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன் அவனை கூட போய் குடியா, அவன் வந்துட்டு தொழில் தெரிஞ்சவன் நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு தொழில் தெரிஞ்சவன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நம்ம வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துவோம். டேரக்டர் விக்னேஷ் ராஜா கிட்டே எனக்கு வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை தான் வந்து யூஸ் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா போர் தொழில் மாதிரியான ஒரு பெரிய படத்தை கொடுத்துட்டு செம்மையாக இருக்கும் அந்த படம். எல்லாருமே டெஃபினட்டாக பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை கொடுத்துட்டு தனுஷ் வச்சுட்டு கரா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு எடுக்க போறாரு அப்படிங்கிறதே வந்துட்டு நமக்கு வந்து இந்த படத்தோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு அதிகமாகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். நிஜமாவே அப்படி தொழில் தெரிஞ்ச ஆள் வந்துட்டு தனுஷ் வச்சு எடுத்துருக்கக்கூடிய கரா படம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக நம்ம வந்து பேசியாகணும்ல. அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ மூவி லவர்ஸ், நான் உங்கள் மகேஷ். டீ கடை சேர்க்க உங்களை என்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காலகாலமாக பார்த்து பழகி போனோம் அதே டெம்ப்ளேட் தான். என்னடா நீ எல்லா வீடியோலையும் இந்த ஒரு டைலாக் சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் நான் ஒரு ஒன்ல இருந்து சொல்லுதான், அதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் ஊர் சுற்றிட்டு இருக்க ஒரு ஹீரோ வந்துட்டு இந்த படத்தில் வந்து திருட்டு தொழில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். திடீர்னு மனசு மாதிரி சூப்பர் ஹீரோவாக மாதிரி இந்த ஊருக்கு நல்லது போனால் எப்படி இருக்கும், இதான் ஒரு ஒன் லைன் டெம்ப்ளேட். கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய முதலாளி இல்லைனா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்துட்டு ஒரு ஊரில், அந்த ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கவரை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவர் விற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருளை வந்துட்டு அவர்கிட்ட விற்றது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேயும் உள்ள மக்கள்கிட்ட வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். விற்றதுக்கப்புறம் வந்துட்டு பணத்தை ஏமாற்றிட்டு போயிடுவாப்பில். பேரலி வந்து ஹீரோவாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அந்த ஊரில் உள்ள ஏதோ ஒரு நார்மல் காமன் மேனாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த பழி வாங்கணும்னு எண்ணம் வந்து அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அந்த நிறுவனத்தை வந்து பழி வாங்கி அந்த பணத்தை வந்து மக்கள்கிட்டே திரும்பி கொடுப்பாங்க. இதுதான் காலங்காலமாக பார்த்து பழகி போனால் நமக்கு வந்து டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நிறைய படங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு படம் என்னோட ஃபேவரட் படம் சொல்லிக்கலாம். சமத்தனமாக இருக்கும். அந்த நகைக்கடையில் அவர் வந்துட்டு அந்த ஹீரோ வந்து திருடுறது, அந்த கேங்கோட சேர்ந்து திருடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமத்தனமாக எடுத்திருப்பாங்க. அண்ட் கடைசியில் வந்து அந்த நல்லது பண்ணுற அந்த விஷயத்தை காமிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த மாஸ்க் படம் கூட வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ வந்திருக்கிற கரையும் வந்து பார்த்திங்கன்னா அதே டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வருது. என்னதான் வந்துட்டு காமனான டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அதில் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தை வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொண்டு போய் சேர்க்குது. அண்ட் இன்னும் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பட் கரா படத்தில் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட். பட் ப்ராப்ளம் வந்து ஸ்க்ரீன் பிளே விஷயத்தில் தான் லைட்டாக வந்துட்டு அவங்க கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. நான் எப்போவுமே ஒரு படம் பார்க்கும்போது வந்துட்டு அந்த படத்தோட டேரக்டரோட ரீசன்ட் இன்டர்வியூ பார்க்குறது வந்து எனக்கு ஒரு வழக்கம். அப்படி தான் இந்த படத்தோட டேரக்டர் விக்னேஷ் ராஜா இன்டர்வியூ வந்து யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு. பட் படம் பார்க்கும்போது நிஜமாவே அப்படி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. என்னடா இவர் அப்படி சொன்னார படத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. பட் போர் தொழில் மாதிரியான மிகப்பெரிய படத்தை எடுத்துட்டு ஸோ கரா படத்தில் வந்து இப்படி ஒரு ரைட்டப் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிங் வந்து தனுஷை கேட்கவன சமத்தனமான நடிப்பு தான் கொடுப்பாப்ல. ஆஸ் யூஸ்வல் அவர் எல்லா படத்துலையும் கொடுக்குற அதே எஃபர்ட் தான் இந்த படத்துலையும் போட்டிருக்காரு. மமிதா பைஜ் வந்து எண்ணி பார்த்தாலும் அவங்க வரக்கூடிய சீன் மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 சீன்லாம் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 5 சீன் வந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் எங்கே போனாங்கன்னு தெரியல, ஒரு 2 சீன்லாம் தான் இருப்பாங்க. கருணாஸ் வந்து கூடவே சுற்றுறாப்புல. கிளைமேக்ஸில் வந்து எங்கே போனாருன்னே தெரில. அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய நடிகர்லாம் இப்போ ஆடுகளம் நிறையலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேமியோ ரோலுக்கு வந்து போன மாதிரி போகிறாப்புல. பிருத்வி, தனுஷ் கூட வரக்கூடிய பிருத்வியோட ரோல் வந்துட்டு அவரு கூட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஜிவியோட மியூசிக் ஆகட்டும், தனீஸ்வரோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் ஸ்ரீஜி சரங்கோட எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃபர்ட் வந்து 100% கொடுத்துருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வைங்களேன், சாப்பிட போகிறோம், இலை போட்டாங்க, இலையில் வந்து கூட்டு பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு அவியல், பச்சடி இப்படி எல்லாம் வச்சுட்டாங்க. ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றும் போது சாம்பாரும் சரியில்லை, அதுக்கப்புறம் வத்த குழம்பு ஊற்றினா வத்த குழம்பும் சரியில்லை, ரசமும் சரியில்லை, இப்படி எதுவுமே சரியில்லாத இருக்கும் போது மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பாடு சரியில்லைப்பா, அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன் சாப்பாடு வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நம்ம விடுவோம். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்குது. ஆக்டிங் எல்லாருமே நல்லா அவங்களுக்கு கொடுத்த எஃபர்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கலி இந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்குது. செம்மையான ஸ்டோரி, செம்மையான கான்செப்ட், அண்ட் டெக்னாலஜி இல்லாத அந்த காலகட்டம் 90s அப்படிங்கிறதான் வந்துட்டு இவங்க வந்து இந்த கதை நடக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க. பட் சுமாரான ஸ்க்ரீன் பிளே இருந்ததுனால இந்த படம் வந்து எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.